இல்லை மச்சி, சில நேரத்தில் பொறாமையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சன் மியூசிக் பார்த்தா பொண்ணுங்க ஒரு ஷோவே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நான்லாம் என்னடா எதுக்குடா உடம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கும். Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Andaran Pre-Release Event. ஹீரோக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்றது வந்து அது இல்லாமல் நிறைய பேர் பிரேக் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. பட் எல்லாமே எதெல்லாம் இருக்கணுமோ ஏபிசிடி அது எல்லாமே இருக்கிற ஒரு ஆள் தான் பிரஜன். அமெரிக்காக்கே போயிடுங்க சிவாஜின்ற மாதிரி, நீ ஹிந்திக்கு வேணால் போயிடு. ஸோ ஹிந்தி ஹீரோ மாதிரி இருந்த பார்க்குறதுக்கு. ஆரி ½ அன் ஹவர் பேசினா. நிக்கில நான் வந்து சொன்னார், எப்போவுமே இந்த சைடே பார்த்து பேசாதீங்க பேரி கலை பேசும்போது, நேராக இருக்குது கேமரா, நேராக பார்த்து பேசுகிறாரு. நான் அதை அவன்கிட்ட சொல்லாதீங்க சார், திரும்ப போய் ½ அன் ஹவர் பேசுவோம், 1 மோர் கேட்டாலும் கேட்பான். பசங்களாம் ஒன்று சேர்ந்தா 1 கோடி சேட்டை இருக்குது, அதை எப்படி வெளில சொல்ல முடியும்? இப்போ நாங்கள் அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்ததே வெளில சொல்ல முடியாது, அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் நல்ல விஷயம். கலையரசன் onto the stage please. ஸ்கூல் கல்ச்சுரல்ஸுக்கு வந்த மாதிரி ஒருத்தராக கூப்பிட்டு ரைம்ஸ் பாடுங்கடான்ற மாதிரி. ஏய் பிரஜனே, உன்னை நம்பி வந்ததுக்கு அவ்வளோதான் ஐயா, நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. அந்தரன் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருமே ஒன்றா ட்ராவல் பண்ண காலத்தை தாண்டி இன்னைக்கு அவருக்கான ஒரு அழகான நாள், அவருக்கான ஒரு படம். ஸோ எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? சூப்பர். நான் பிரஜன் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணார். சாரி அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல, சாரி மச்சான். பட் கண்டிப்பாக நீ வரணும்னு முடிவு எடுத்துட்டோம். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் பேசிட்டாங்க, எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. திரும்ப சொன்னால் ரிப்பீட்டடாக இருக்கும். உண்மையாகவே சொன்னால் அப்புறம் உண்மையான வயசு தெரிஞ்சிடும் மச்சான். உன்னோட வயசு ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கியா? ஐயா எல்லாருமே வரவங்க எல்லாருமே ரொம்ப நாளாக இருக்கும், ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கோம்னா இல்லை. ஆனால் சொல்ல வரீங்க கலை? இல்லை, ஏன்னா உண்மையாகவே ஒரு ஹீரோ முன்னாடி, இப்போ சினிமா வந்து ஒரு முன்னாடி பயங்கர ஹீரோ எல்லாமே எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும். பட் ஹீரோ பயங்கர அதிகமாக போற்றப்பட்ட ஒரு இடம் தான் சினிமா. பட் அப்போது ஹீரோக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்றது வந்து அது இல்லாமல் நிறைய பேர் பிரேக் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. பட் எல்லாமே எதெல்லாம் இருக்கணுமோ ஏபிசிடி அது எல்லாமே இருக்கிற ஒரு ஆள் தான் பிரஜன். பேரி சொன்ன மாதிரி நான்லாம் இப்போ ஒரு தெரியாதனமாக ஒரு சும்மா சிவனே இருந்த தாடி எடுத்துட்டேன். நம்ம பாதி பேர் ஃபோன் பண்ணி பயங்கரமாக கலாச்சிட்டே இருக்காங்க, கன்றாவியாக இருக்குது, தயவு செஞ்சு தாடி வச்சு உனக்கு தாடி தான் நல்லா வேணும். பட் இந்த மாதிரி ஒரு பியர்ட் லுக்கில் வந்து பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கார். ஆனால் இந்த ட்ரெய்லரில் வந்து பியர்டு இல்லாமல் மீசை இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருந்தது பிரஜன். உண்மையாகவே லுக்கு ரொம்ப சும்மா ஸ்டேஜுக்காக பாராட்டினெல்லாம் சொல்ல, நீங்கள் அழகுன்றது உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் நானும் சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது, லுக்கு சூப்பராக இருந்தது. ஏன்னா நீங்கள் திரும்ப அமெரிக்காக்கே போயிடுங்க சிவாஜின்ற மாதிரி, நீ ஹிந்திக்கு வேணால் போயிடு. ஸோ ஹிந்தி ஹீரோ மாதிரி இருந்த பார்க்குறதுக்கு. பயங்கரமான ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன என்ன பிரஜன் அவர்கள்கிட்ட ஒரு மைக் கொடுங்க, பாவம் ஒரு வாட்டி மேடையில். நீ மேடைக்கு வா, பாவங்க சரி வரட்டும். வரட்டுமா? தனியாக போர் அடி, வேறு வழி இல்லை, இன்னைக்கு எல்லாருக்காக வந்து தான் ஆகணும். லவ் யூ சொல்லுங்க பிரஜன். அவரே கூப்பிட்டுட்டாரு உங்க நண்பரே ஸ்டேஜுக்கு. எல்லாரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறதை தாண்டி இந்த மாதிரி ஒருத்தராக கூப்பிட்டு இந்த இன்டர்வியூவில் கேள்விகள் கேட்குற மாதிரி நடக்கிற ஒரு இது ஆக்சுவலாக ப்ரீ லான்ச் ஈவெண்ட் மாதிரியே இல்லை. இப்போ என்ன தெரியுமா, இப்போ இவன் போயிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போடுவான், பரத் ப்ரோ பிரச்சனை இல்லை, பிரச்சனை இருக்குமான்னு தெரில, ஆரி கிளம்பி போயிட்டான், அவன் கோச்சிட்டு போகிறானா சந்தோஷமாக போகிறானா கண்டுபிடிக்க முடியல. ஆரி ½ அன் ஹவர் பேசினா. நிக்கில நான் வந்து சொன்னார், எப்போவுமே இந்த சைடே பார்த்து பேசாதீங்க பேரி கலை பேசும்போது, நேராக இருக்குது கேமரா, நேராக பார்த்து பேசுகிறாரு. நான் அதை அவன்கிட்ட சொல்லாதீங்க சார், திரும்ப போய் ½ அன் ஹவர் பேசுவோம், 1 மோர் கேட்டாலும் கேட்பான். விட்டுருங்க பரவாயில்ல, என்ன வருதோ வரட்டும் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா நல்ல வேற சொல்லியிருந்தீங்களா, இன்னும் ஒரு 1 ஹவர் பேசியிருந்தா எங்களுக்கு கண்டென்ட் தான் ஐயா, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் சொல்லுங்க பிரஜன். இல்லை அதான் நான் கலை ப்ரோ பிஸியாக நாள் தான், நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் அடிப்பேன், மச்சான் ஃப்ரீயாக இருக்கியா, இருக்க மச்சான் இந்த மதுரை ஷூட்டிங் இல்லைங்க மச்சான். அதுக்கப்புறம் ஒரு படம் வருது, சாரி மச்சான் நான் இப்போ தான் ரஞ்சித்தை நான் படம் பண்ணிகிட்ருக்கேன், லுக்கு வெளியே வந்துடும். பட் உண்மை தான். ஆனால் இன்றைக்கி சில விஷயங்கள் எல்லாருமே இப்போது தீபக் ப்ரோ, சந்தோஷ் பிரதாப் ப்ரோ, பரத் ப்ரோ, கலை, ஹாரி இவங்க எல்லாம் வந்து இதான் இந்த படத்துக்கு ஒரு விஷயம் சேர்க்கும்ல, அமைஞ்சிருக்கிறதான் சொல்லுவேன் சத்தியமாக. இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தீபக் அண்ணாலாம் இருக்கார், வெள்ளி விழா கொண்டாடி கொண்டு இருக்கும். ஆனால் தான் நான் கேட்டேன் தீபா கேட்டேன், எப்படின்னா ஒரே மாதிரி இருக்கீங்க இப்போ நம்மளாம். இல்ல அவர் மட்டும் இல்ல, ஐ திங்க் ஆல் நீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அப்படியே ஏஜே தெரியல. இந்த ரீசெண்டாக அந்த பன்னீர் சோடான்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க பேரி, இந்த ரீசெண்டாக பன்னீர் சோடான்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதான் என்னென்னா, இப்போது நாங்களே எல்லாம் சில் பண்ணோம். இப்போ சந்தோஷ் அங்கே உட்காந்துருக்கு எல்லாருமே பாருங்கள். ஸ்ரீதர் மாஸ்டர், நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்ரீதர் மாஸ்டர் கிளாஸில் ஆடி இருக்கேன். அப்பயே சார் இப்பயும் சார் அதே மாதிரி இருக்காப்புல. மாஸ்டர் உங்களுக்கு இன்னும் வயசாகலை.
அது மாதிரி பேரி எல்லாருமே பயங்கர ஃபிட்டாக. நான் இதில் சம்மந்தமே இல்லாத ஆள் நான் தான். ஏன்னா திடீர்னு கெடா மாதிரி இருப்பேன், திடீர்னு ஒல்லியாக இருப்பேன். இல்லை ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம பேசும்பொழுது இப்போ நீங்கள் எப்படி இந்த ரீசெண்ட் டைமில் அந்த பன்னீர் சோடா விஷயம் ட்ரெண்ட் ஆகுற மாதிரி அவரோடது ஏதாவது ஒரு விஷயம் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், சேட்டைகள் பண்ண விஷயங்களாக இருக்கும். இல்லை நான்லாம் அதெல்லாம் வெளில சொல்லவே முடியாது. நான் பசங்களாம் ஒன்று சேர்ந்தா 1 கோடி சேட்டை இருக்குது, அதை எப்படி வெளில சொல்ல முடியும்? இப்போ நாங்கள் அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்ததே வெளில சொல்ல முடியாது, அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் நல்ல விஷயங்களா பேசியிருக்கீங்க அங்கே உட்காந்துட்டு. கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது, உருப்படுற விஷயம் கிடையாது. டீசெண்டாக சொன்னேன். பட் என்ன ஆனால் இல்லை, ஆஸ் அ ஃப்ரெண்டாக அவர் பண்ண சேட்டைகள் நிறைய விஷயங்கள் இருக்கும்ல. எப்பொழுதுமே தன்னை அவரை பார்க்கும் பொழுதுல சரி நல்ல பையனா இருக்காரு பிரஜன் அப்படி தான் தோணும். இல்லை இல்லை இப்போ சொன்ன பிரஜன் அப்புறம் ரொம்ப வயசான மாதிரி ஆகிடும். ஏன்னா நாளாக சினிமா ட்ரை பண்ணும்போது விலகி போகிறான். நாளாக சினிமா ட்ரை பண்ணும்போது பிரஜன் வந்து ஸ்டார். நான் வந்து பிரஜன்லாம் ஒரு ரோல் மாடல் மாதிரி பார்ப்பேன். சன் மியூசிக்ல தெளிவாக சொல்கிறான். சன் மியூசிக் ஐயா இப்போ இந்த ஷோ முடியறதுக்குள்ள உங்க வயசு என்னன்றது எல்லாம் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போல பிரஜன். இப்போதான் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு தீபக் என்ன கேட்டார். உங்கள் டேட் ஆஃப் பர்த். ஸோ ஏன்னா நமக்கு சினிமா மேலே ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனால் எப்படி வரணும், எப்படி ட்ரை பண்ணணும் அப்படிலாம் தெரியாது. எக்ஸ்போஷரும் கிடையாது, பேக்ரவுண்டும் எதுவுமே இல்லை. அப்போ வந்து பிரஜன் அந்த டைமில் சன் மியூசிக்லாம் பிரஜன் ஒரு பெரிய ஸ்டார். அப்போ அந்த மாதிரி ஆட்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு இது முரளி இருக்கான், முரளி இவங்க இப்போலாம் பார்க்கும்போது நமக்கு ஓகே இது நம்ம வரலான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தவங்க தான் இவங்களாம். ஸோ கடைசியில் அப்படி ஆகிட்டல. ஆமாம், என்னது குருஜி மாதிரி குருஜி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ கலை வந்து டயட்லாம் பண்ணி நல்லா அப்பா அழகாக ஜிம் எல்லாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். தம்ப்நெயிலோட போட்டுருவாங்க. கஷ்டப்பட்டு இழைச்சா ஏன்டா இழைக்கிறேன்னு திட்டுறாங்க. ட்ரை பண்ணும்போது தான் அது பிரச்சனையாக இருந்தது. படத்தில் நடித்து ஓரளவுக்கு என்ன மாஸ்டர் அப்போ தான் தாடி வச்சுட்டு போனால் தாடி இல்லாமல் வாப்பா அவனுக்கு ரோல்னுவாங்க. சரி தாடி எடுத்துகிட்டு போனால் தாடி வச்சுருந்தா அவனுக்கு கொடுத்துருப்பானுவாங்க. ஆமாம், இப்போ திரும்ப கஷ்டப்பட்டு இழைச்சா ஏன் இழைச்ச நீ குண்டாந்தா தான் நல்லா இருக்குன்றாங்க. வேஸ்ட்டாக இழைச்சிட்டேன், கஷ்டப்பட்டு 3 மாதமாக சோறு தண்ணி இல்லாமல் இருந்தேன், இப்போ திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது எது பண்ணாலும் ஒரு குறையாக இருந்தாலும் பட் நிறைவாக வந்து மக்கள் எப்பொழுதுமே உங்களை எல்லாருமே சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நீங்களும் படங்கள் நிறைய பண்ணணும் கலை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதாவது எல்லாருமே இன்னைக்கு அவரை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க. அதான் தான் ஒருத்தராக கூப்பிட்டு நிறைய விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அந்தரனோட? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னன்னா இப்போ பிரஜன், நான், பேரிங் எல்லாருமே ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ சிட்டிங் ஹியர் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வெறுமனே திறமையை மட்டும் நம்பி இங்கே வந்து ஓரளவுக்கு, ஏன்னா இங்கே சக்ஸஸ் ஃபெயிலியர் வரும் போவோம், பட் இங்கே சஸ்டெயின் பண்ணுறதே ஒரு பெரிய போராட்டம் தான். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பயங்கர ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்கான இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம இருக்கோன்றதே பயங்கர சந்தோஷமான ஒரு விஷயம். பிகாஸ் நாங்கள் ஐ திங்க் வி கான் மேக் மிஸ்டேக்ஸ். நாங்கள் தப்பு பண்ணோன்னா தூக்கி வெளில போட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் சர்வைவ் ஆகிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிரஜன் இவ்வளோ நாட்களாக தொடர்ந்து படங்கள் பண்ணிவிட்டு சூப்பராக அவனுக்கு தனக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷனலி இவ்வளோ நாள் இருக்கிறதே ஒரு சக்ஸஸ் தான். ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் அது பெரிய இடத்துல இருக்கோம், நம்ம என்ன இடத்துல இருக்கோன்றது நம்ம ஹாப்பியாக இருக்கோன்றது தான் முக்கியம். உண்மையாகவே எனக்குமே அது எல்லாமே நடந்திருக்கு, சக்ஸஸ் ஃபெயிலியர் எல்லாமே. பட் ஒரு விஷயம் நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். தேங்க்யூ பிரஜன், வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ கலை, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ மச்சான். So ஒரு கைத்தட்டலோட it's time for us to call upon Santosh Pratap onto the stage please. Yes சந்தோஷ், சொல்லுங்க ஃபர்ஸ்ட் உங்களோட வாழ்த்துக்களோட ஆரம்பிச்சிடலாம் ப்ளீஸ். ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்க்கு வந்திருக்கீங்க. அந்தரன் படம் எல்லாருக்குமே, டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். படம் ரொம்ப பெரிய வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு அதுக்கு உதாரணம் இங்கே இருக்கீங்க. பட் பிரஜன், கலை சொன்ன மாதிரி நானும் அது மறுக்க முடியாது. நாங்களாம் வளரும்போது உங்களை பார்த்து தான் ஓகே ஒரு தலைவர் இருக்கான், அவனை பார்த்து உள்ளே போயிடலாம் அப்படின்னு. இல்லை மச்சி, சில நேரத்தில் பொறாமையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சன் மியூசிக் பார்த்தா பொண்ணுங்க ஒரு ஷோவே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நான்லாம் என்னடா எதுக்கிடா உடம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமு இண்டஸ்ட்ரியில் நிறைய சாக்லேட் பாய் சினிமாவில் பார்த்துருக்கோம். ஒரு டெலிவிஷன் ஷோவில் வந்து சாக்லேட் பாய்ன்றது நீங்கள் அதை எப்போயே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக உங்களோட வெற்றிலாம் நான் எப்போயோ எதிர்பார்த்தது, எங்கேயோ ஒரு விதத்தில் நடக்காதது எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரஜன், டெஃபினெட்லி இந்த படம் மூலியமாக இன்னும் நிறைய வாய்ப்பு உங்களுக்கு வரணும். அண்ட் நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எங்களுக்கு எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி நிறைய பேருக்கு. ஸோ இந்த க்ரூ ரொம்ப ஹெல்த்தியான க்ரூ. ஏற்கனவே இந்த ப்ரொடியூசரில் நான் பழகியிருக்கேன், அவங்களோட இன்னொரு படமும் நான் பார்த்துருக்கேன்.
நல்ல குவாலிட்டியான படம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எங்கேயோ ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது படங்கள், நல்ல படங்களை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த படம் போராடாமல் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் டெஃபினெட்லி மை சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். இது ரொம்ப பெரிய பிளெஸிங்ஸ். இதெல்லாம் நாங்கள் நினச்சா கூட இந்த மாதிரி நடக்காது. எல்லாம் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு இது மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எவ்வளோ ஆக்சுவலாக எங்கேயாவது 5-10 நிமிஷம் லேட் ஆனால் கூட நாங்கள் பிரச்சனை பண்ணுற ஆளுங்க. பட் இருந்தாலுமே வந்து எல்லாருமே ½ அன் ஹவர் 1 hour எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஐ திங்க் இட்ஸ் ஆல் த லவ் யூ டிசர்வ் ஐ திங்க். ஸோ இந்த படம் வெற்றி பெறுதோ இல்லையோ லைஃப்பில் நீங்கள் பெருசாக ஜெயிச்சிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ யோர் அண்ட் லோட்ஸ் ஆஃப் லவ் டு த ஹோல் க்ரூ. தேங்க்யூ. ஒரே ஒரு கேள்விதான் சந்தோஷ், அழகாக சொல்லிட்டீங்க. பட் சினிமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான். ஆமாம். ஒவ்வொரு நாளுமே அதுக்கான ஓட்டம் ஓடிட்டே தான் இருக்கீங்க எல்லாருமே. அப்படி சொல்லும் பொழுது அதாவது அந்த ஹார்ட் ஒர்க் இத்தனை வருஷமாக நம்ம போட்டு அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் நம்மளுக்கு லேட்டாக கிடைக்கும் போது பரத் அவர்கள் சொன்ன மாதிரி யூ நீட் டு ஹேவ் தட் பேஷன்ஸ் இல்லை, அது இருந்தால் மட்டும் தான் ஒரு நாள் அந்த விஷயம் நம்மளுக்கு தேடி வரும் அப்படின்றது ஐ திங்க் ஐவ் சீன் இன் சந்தோஷ் ஆல்சோ. அண்ட் இன்னைக்கு இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது சந்தோஷ்? பிகாஸ் அவரும் எத்தனை வருடம் அதுக்கான ஓடிட்டே இருந்தார், என்னென்ன பண்ண முடியுமோ ஐ திங்க் ஆல் த ஜானர்ஸ் இ ட்ரைட். அதாவது சீரியலாக இருக்கட்டும், வெப் சீரிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் பண்ணி இன்னைக்கு சினிமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஹவு டு லுக் அட் திஸ்? இல்லை, நான் ஒரு வாட்டியும் வந்து இந்த வாய்ப்பை வந்து ரொம்ப இலக்காரமாகவோ கம்மியாகவோ நான் என்றைக்குமே நினைக்கிறதில்ல. என்ன ரீசன்னா, இங்கே பின்னாடி உட்காந்துருக்கிறோம் எவ்வளோ பேருக்கு சினிமா முன்னாடி வரணும்னு ஆசைன்னு எனக்கு தெரியாது. பட் அவ்வளோ பேர் காத்துட்ருக்கிற இடத்துல நம்ம ஏற்கனவே இருக்கோம். ஸோ அந்த கிரேட்ஃபுல்னஸ் எப்பயுமே நம்ம இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த தொழில் வந்து நம்மளை கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்த்துரும். ஸோ ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் என்னோடய முதல் வாய்ப்பாகவும் என்னோடய கடைசி வாய்ப்பாகவும் நான் பார்ப்பேன். ஸோ அதனால் எனக்கு பெஸ்ட்டு கொடுத்துட்டே இருப்பேன். இன்னி வரைக்கும் இப்போ கூட எங்கேயோ ஒரு இன்டர்வியூவில் என்னை கேட்டாங்க, ஏன் நிறைய புது டேரக்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா. ஒரு காலத்தில் அந்த இடத்துல நானும் தான் இருந்தேன். ஒரு புது நடிகராக, புது டெக்னீஷியன்ஸாக நிறைய டேரக்டர்ஸோட ஆஃபீஸ் போய் தேடின காலம் உண்டு. அன்னைக்கு எப்படி யாராவது எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களோ அப்படின்னு நினச்சனோ, அது மாதிரி நான் இன்றைக்கி வளர்ந்து வர டெக்னீஷியன்ஸ் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை விட அது ஒரு சின்ன திருப்தி எனக்கு கொடுக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு விஷயமும் நான் பண்ணும்போது என்றைக்குமே நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது உண்டு. ஏன்னா நிறைய பேர் வர ஆசைப்படுற இடம், நிறைய பேர் இருக்க வேண்டிய இடம் நாங்கள் ஏற்கனவே இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே பெரிய பிளெஸிங்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ திங்க் பெரிய சந்தோஷம், நிலைக்கிறதே பெரிய சந்தோஷம், நடிக்கிறதே பெரிய சந்தோஷம், இருக்கிறதே பெரிய சந்தோஷம் நான் பார்க்குறேன். பியூட்டிஃபுல் சந்தோஷ். அண்ட் நீங்களும் ஒரு காப்பாக நடிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த ட்ரெய்லர் பற்றி சொல்லுங்களேன். ஹவ் வாஸ் இட் ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது? வெரி ப்ராமிசிங். நிறைய டிரான்சிஷன் கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக வந்து இன்டர்வியூவில் கேட்கும்போது நான் இப்போது ஆவேஷம் படம் சொல்லியிருந்தேன். ஏன்னா அதில் அவ்வளோ டிரான்சிஷன் இருக்கும் ஒரு கேரக்டருக்கு, எல்லா விதமான எமோஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி சில படத்தில் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண முடியும். ஸோ டெஃபினெட்லி பிரஜனுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த படம். தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் விஷிங் த ஹோல் க்ரூ அகைன் ஆல் தி பெஸ்ட். இந்த படம் பெரிய வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹலோ கலையரசன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப சூப்பரா இருக்கும். இவர் ஹீரோவா வில்லனான்னு தெரியாத மாதிரி 2 பெர்ஃபார்மன்ஸையும் மாற்றி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ என்ன கரண்டா போயிட்டு இருக்கு கலையரசன் அண்ணா சைட்ல இருந்து? இப்போ வேட்டுவம் ரிலீஸ் ஆனோம், ரஞ்சித் சாரோட படம் வேட்டுவம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சார்பட்டா 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் ஒரு 6-7 மந்த்ஸாக எதுவும் பண்ணல. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கரெக்டான படம், ப்ராமிசிங்கான படம் பண்ணணும். நரேஷன் ஒரு டைரக்டரோட படம், ஐரான்னு ஒரு படம் பண்ண அசோசியேட் டைரக்டர், அவரோட படம் ஒரு உல்டான்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறோம். வேட்டுவம் ப்ரொடியூசர் சாய் சேரும், அப்புறம் சுஷாந்த் அப்படின்னு சொல்லிட்டு சுஷாந்த் ப்ரோ, 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. மணிமாறனெல்லாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜானர். ஸோ எல்லாருக்கும் நம்மளுமே ரொம்ப சீரியஸாக பார்த்து எல்லாருக்கும் அது எதை சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாலியான ஒரு ஜானரில் ஒரு படம். ஓகே, இந்த ஒரு பிஸியான ஒரு ஷெட்யூல்லையும் நம்ம பிரஜனனாக்காக நீங்கள் இந்த ஸ்டேஜ் இந்த படத்துக்காக வந்து இணைந்திருக்கீங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? இல்லை, பிரஜன் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். வெரி நைஸ் பர்சன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரஜனை. ஸோ அதனால் கண்டிப்பாக, ஏன்னா பிரஜன் மாதிரி பார்க்கும்போது நம்ம க்ளோஸாக கனெக்ட் ஆகிக்கும். ஏன்னா வந்து இப்போது ஜெயிக்கணும், இப்போ அந்த பெரிய லெவலில் போகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக நேர்மையாக போராடிட்டு இருக்க ஒரு கேரக்டர். ஸோ நம்ம எல்லாம் ஒரே சேம் ஃபீலிங். ஸோ அதனால் வந்து ஐ ஹவ் கம் ஃபார் ஹிம். ஓகே, நண்பருக்காக எங்கே இருந்தாலும் என்னோட லவ்வை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்களா? அதுவே பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ஒரு செலக்டிவான கேரக்டர்ஸ் பண்ணி தொடர்ந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நிறைய இடங்களில் எமோஷனல் ஆக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு ஜேர்னியை ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அதை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் மீ. எப்படி இருக்கீங்க? ஓகே, ஒரு பக்கம் உங்கள் படத்துடைய ப்ரொமோஷன் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க, அதே சைடு என் ஃப்ரெண்டுக்காக நான் வரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கீங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? இல்லை, ரொம்ப சந்தோஷம். என்னென்னா இங்கே கிட்டத்தட்ட அவர் விஜய் இருந்த டைம்லேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். இந்த அளவுக்கு போராடி இன்னுமே வந்து போராடி நான் ஜெயிச்சே ஆவேன்ற ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன்.
ஸோ அதுக்குண்டான ஒரு சப்போர்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஒரு நல்ல காஸ்க்காக பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட்க்கு பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஓகே, அடுத்து நீங்க ஒரு சைடுல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க, மூன்றாம் கண் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஹிடன் சீக்ரெட்டா வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இல்லை, இப்போ சார்பேட்டா 2 இருக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் கலையரசன் சொல்லிட்டு வராரு. சார்பேட்டா 2 இருக்குது. அது இல்லாமல் டைரக்டர் திருவோட ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, கூடிய சீக்கிரத்தை அதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிசாசு 2 வந்து ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் சிக்னல் சொல்லி இன்னொரு புது டைரக்டரோட மூவி இருக்குது. ஸோ லைனப் ஒரு 4-5 படங்கள் இருக்குது Okay. ரிலீஸ்க்கு. நிறைய அந்த நியூ டைரக்டர்ஸோட கை கோர்க்கிற ஒரு பயணமும் இருந்துட்டு இருக்கு இல்லையா உங்க சைடுல இருக்கு இருந்து? இருக்கு நிறைய Nice. நிறைய எப்படின்னா சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட்ன்றதை விட ஒரு புது டைரக்ஷன் வந்து கிட்டத்தட்ட நிறைய ப்ரொடக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல, நிறைய ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. அந்த டைமில் வந்து நல்ல திறமை இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. நம்ம இனிஷியலாக தேடும் போது நம்ம நிறைய பேர்கிட்ட போயிருப்போம்ல, அந்த மாதிரி நம்மளை தேடி வரும்போது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆசை தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க உங்க சைடு பர்சனலா ஒரு டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. நண்பருக்காக ஒரு சப்போர்ட்டிவ் கொடுக்குறீங்களே, அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. தொடர்ந்து இந்த ஒரு ஜர்னியை லீட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ஜாயினிங். தேங்க்யூ தேங்க்யூ. அந்தரன் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545 Max Gold Cash for Gold. Max Gold Cash for Gold. Call 04445454545. Presents Andaran Pre-Release Event.